ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்கலங்கி நிற்கிறாயே, அழக்கூடாது தங்கமே. கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. ஆம் தங்கமே, நாளை காலை உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை தரப்போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது. உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது. நிம்மதியாக தூங்கு. அழுது அழுது உன் உடலை கெடுத்து கொள்ளாது. ஏன் பலருக்காக பயந்து பயந்து வாழ்கிறாய்? யார் என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும். நிம்மதியான உறக்கத்தை வச்சுக்கோ. மன அழுத்தத்தில் இருக்காதே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆடுபவர்கள் ஆடிக்கொண்டே செல்லட்டும். அதை பற்றி நீ கவலைப்படாதே. அடங்கும் நேரம் ஒரு நாள் வரும். அப்போது நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டே போ. மனக்குமைச்சலில் நொந்து போகிறாய். உன் உடல் கெட்டுவிடும் தங்கமே. ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் உன் குடும்பத்தை யார் பார்ப்பது? உனக்கான பாதையை நான் நிச்சயமாக உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பேன். அதன் முதல் அறிகுறியாக நாளை இரட்டிப்பு நற்செய்தி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அழுதது போதும், நிம்மதியாக தூங்கி எழு. ஒருபோதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலி கஷ்டம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். நாளை விடியல் தங்கமே. இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது என் பிள்ளையான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன? இதோ உன் அருகில் நான் வந்துவிட்டேன். உனக்கான வேலையை செய்ய தொடங்கிவிட்டேன். நிம்மதியாக தூங்கி எழு. நாளைய விடியல் அருமையான விடியலாக விடியப் போகிறது. உனக்கான நாளாக உதயமாக போகுது. வெற்றி தரும் வெள்ளியாக இருக்கப் போகிறது. நீயே எதிர்பார்க்க மாட்டாய். நீயே நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் நாளைய விடியலுக்கு எதிர்பார்த்து காத்திரு. இனி பார், உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையை நான் துவக்கி வைத்து விடுவேன். அதன் அறிகுறிதான் நாளை ஒன்றல்ல என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நற்செய்தி. நீ உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறாய். அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக இருக்கிறது. அதில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கிறது தானே, மன நிறைவு கிடைக்கிறது தானே. அதில் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. கவலைப்படுவதை விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நீ நல்ல அடியாக இருக்கும். அது உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி நன்மையாக இருக்கும். எதிரிகளை உன்னை விட்டு விலகச் செய்வேன். நல்லவர்கள் மட்டும்தான் இனி உன்னை சுற்றி வருவார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கும். இப்போது என் நிலை மாறி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். எல்லா சூழலும் உனக்கேற்றார் போல் நடக்கும். இனி வரும் விடியல் உனக்கு ஒரு திருப்பமாக வந்து சேரப்போகிறது. நிச்சயம் வந்தே தீரும் தங்கமே. நம்பிக்கையோடு தூங்கு. பயப்படாதே. உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்று உறுதியில் இரு. சில விஷயங்களில் அந்த உறுதியை நீ மறைத்து விடுகிறாய். அன்பை மட்டும் என் பிள்ளைக்கு அன்பு மட்டுமா நான் கொடுப்பேன்? என் பிள்ளைக்கான அனைத்தையும் கொடுப்பேன். நான் எதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் யாராலும் அதை நிறுத்தி வைக்க முடியாது. அந்த நம்பிக்கையில் நீ வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பிறகு கலக்கம் எதற்கு? தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன் தங்கமே. உனக்கு இரு கரங்களும் என் பிள்ளைகளுக்கான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. உன்னால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லை. அப்பாவியாக இருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கானதை நான் தருகிறேன். வெகுளித்தனத்தை குறைச்சிக்கோ. உன்னை சுற்றி நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்பதை மட்டும் அறிஞ்சிக்கோ. எதை பற்றியும் கவலைப்படாதே. காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் தருவேன். நான் என்றும் எப்போதும் என் பிள்ளைக்காக துணை நிற்பேன். எனக்காக இருக்கும் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளா, இரண்டு பிள்ளைகள், என்னை நம்பும் பிள்ளைகள் அனைவருக்கும் அவரவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு சில நேரம் நினைக்கிறாய், நீயே செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. நீ செய்வதெல்லாம் சரிதான். நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறாய், நல்ல வழியில் செய்து கொண்டிருக்கிறாய். நீ செய்வது சரிதான். கேள்வி மட்டும் உன் மனதில் எழுந்துவிடக்கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று இந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைத்துவிடு. நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ்ந்துவிடு தங்கமே. நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் பிடித்து மகிழ்ச்சியோடு செய்துவிடு. அதற்கான பலன் உன்னை தேடி வரும். இந்த சாயி தேடி வரச் செய்வேன். உன்னை கைப்பிடித்து செல்வது நான் அல்லவா? பின்னேன் தங்கமே பயப்படுகிறாய்? அழக்கூடாது. என் பிள்ளையை அழுவதை பார்ப்பதற்காகவா நான் இருக்கிறேன்? உனக்கான வாழ்வில் நன்றாக இருப்பதற்கு என்னால் நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதகத்தில் ஒரு சில நேரத்தில் நீ துடிக்கிறாய். வேண்டாம் தங்கமே, அந்த ஆதங்கம் வேண்டாம். கெட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அது என்னவோ உண்மை. ஆனால் நீ உன் மனதில் நீ நினைக்கக்கூடாது. உன் மனதில் நீ நன்றாக இருக்கணும், உன் குடும்பம் நன்றாக இருக்கணும். நாம் நன்றாக இருப்பது போலவே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைச்சேனா உன் குடும்பம் நீயும் நன்றாக இருப்பீர்கள். பழி வாங்கும் எண்ணம் ஒரு துளி அளவு கூட என் பிள்ளையின் மனதில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அழகான விடியலோடு எழுந்து உனக்கான வேலைகளை, உன்னுடைய கடமைகளை செவ்வனே செய். எதிர்மறையாக நினைக்காதே. என்னால் முடியும், இன்றைய நாள் இனிதான நாள் என்று துவங்கு. ஆனாலும் ஒரு விஷயத்தில் உன்னை பெருமைப்படுகிறேன் தங்கமே. எழுந்ததும் சாயி இந்த நாளை இனிமையாக தந்துவிடு. தூங்கும் போதும் நன்றி சாயி என்று சொல்லிவிட்டு தூங்குகிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு, என் மேல் நம்பிக்கை இருக்கும் பிள்ளைக்கு ஏதாவது குறை வைப்பேனா? இல்லை தங்கமே. உன் மனம் உயர்ந்து இருக்கிறது, உன் எண்ணம் உயர்ந்து இருக்கிறது, உன்னுடைய நோக்கம் உயர்ந்து இருக்கிறது. உன் பணிவிலும் உயர்ந்து இருக்கிறாய். எதில் குறைச்சல் நீ? என் பிள்ளை, தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, வைரப்பிள்ளை, அற்புத பிள்ளை, அதிசய பிள்ளை. நீ எப்போதும் நன்றாக இருப்பாய். உன் குணத்திற்கு நீ நீடூழி வாழ்வாய். உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய். பயப்படாதே. உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன். தாமதமாகிவிட்டது, வருத்தப்படாதே. தேவையான நேரத்தில் தான் உனக்கு ஒரு செய்தி அல்லாமல் இரட்டிப்பு நற்செய்தியோடு தொடங்குகிறேன். குழப்பமே வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ. முழுவதுமாக உன் மனதை இந்த சாயின் மீதே திருப்பிவிடு. அனைத்தையும் சரி செய்து விடுவேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.